இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. தண்ணி கொதிச்சதும் அரிசி கழுவி போட்டுரு. பாட்டி, என்னம்மா வேலையா இருக்கீங்களா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. என்ன பண்ணணும்னு சொல்லு. ஒரு நிமிஷம் என் கூட வாங்கல. இதோ வரண்டி என் செல்லம். பிரிஞ்சிருந்த குடும்பத்தை ஒண்ணு சேர்த்து வச்சவளே நீதான். நீ கூப்பிட்டு நான் வராம இருப்பேனா? காவேரி, இதெல்லாம் நீ பாத்துக்கோ. அமராவதி, நீங்களும் கூட இருந்து கவனிச்சுக்கங்க. நீயும் பாத்துக்கமா பாட்டி. சரி, வாமா போலாம். வா, சொல்லுமா, என்ன விஷயம்? அது பாட்டி, என்ன மங்க, உன் நாத்தனார்கிட்ட கொஞ்சம் கொஞ்சம் பேசிக்கிட்டு இருக்க? ஏன் நாத்தனார்கிட்ட நான் கொஞ்சம் பேசுறேன், உங்களுக்கு என்னம்மா? ஆமா, இப்படியே சிரிச்சு சிரிச்சு பேசிக்கிட்டு அப்படியே வெறுங்கையோட கிளம்பி போறியா? அப்புறம் வேற என்ன செய்ய சொல்றீங்க? விசாலாட்சி அழகா பொண்ணை பெத்து வளர்த்து வச்சிருக்கா. அப்படியே அவளை பேசி முடிச்சிட்டு போயிடுடி. ரெண்டு குடும்பமும் என்னைக்கும் ஒண்ணு சேர்ந்திருக்கோம்ல. காவேரிய பார்த்த உடனே எனக்கும் அதான் மனசுல பட்டுச்சு. அவ என் பையன் சுபாஷுக்கு பொருத்தமா இருப்பாளேன்னு கூட தோணுச்சு. விசாலாட்சியும் அண்ணனும் என்ன முடிவு பண்ணி வச்சிருக்காங்களோன்னு தெரியாம தான் நான் பேசாம இருக்கேன். அண்ணி, உங்களுக்கு ஒரு உண்மையை சொல்லவா? காவேரிக்கு மாப்பிள்ளை பார்க்கணும்னு வீட்ல பேச்சு வந்துச்சு. அப்போ நான் என் அண்ணன் மகனை தான் என் பொண்ணுக்கு கட்டி வைப்பேன்னு சொன்னேன். அதுக்காக தான் என் வீட்டுக்காரரு என் அண்ணனையே தேடி வந்தாரு. அப்படியா? உன் மனசுலயும் இதுதான் இருக்கா? அப்புறம் என்ன, இன்னைக்கே பேசி முடிச்சிருவோம். மாப்பிள்ள, பணம் சம்பாதிக்கிறது பெரிய விஷயமே கிடையாது. ஆனா பிள்ளைகளை நல்லா வளர்த்தெடுத்து ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வரணும். அதான் மாப்பிள்ள ரொம்ப முக்கியம். அந்த விஷயத்துல நீ பரவாயில்ல, பிள்ளைங்களை நல்லா வளர்த்திருக்க. அட, நான் எங்க வளர்த்தேன்? எல்லாம் உங்க தங்கச்சி தான் வளர்த்தா. நான் வேலை வேலைன்னு வெளியவே சுத்திட்டு இருந்துட்டேன். என்னங்க, ஒரு நிமிஷம் இங்க வாங்கல. தங்கச்சி, இப்பதான் நானும் மச்சானும் மனசு விட்டு பேச ஆரம்பிச்சோம். அதுக்குள்ள கூப்பிடுறியம்மா? 30 வருஷத்து கதை இல்ல, ஒரு நாள் பேசினா தீருமா? கொஞ்சம் இருங்க, நீங்க காலத்துக்கும் உட்கார்ந்து பேசுற மாதிரி ஏற்பாடு பண்றேன். ஏங்க, நீங்க வாங்கல. மாப்பிள்ள, சரி மச்சான், போயிட்டு வாங்க. வாங்க போமா. மச்சான், சொல்லுங்க. மச்சான், இந்த நிறைஞ்ச கோயில்ல உங்ககிட்ட நான் ஒண்ணு கேக்குறேன். உன் பொண்ணு காவேரியா என் பையன் சுபாஷுக்கு கொடுப்பியா? மச்சான், இத பேசுறதுக்காக தான் மச்சான் நான் உன் வீட்டுக்கே வந்தேன். நாம தான் ரொம்ப நாள் பிரிஞ்சு இருந்துட்டோம், நம்ம பிள்ளைங்களாவது சேர்ந்து இருக்கட்டுமே. என் பையனுக்கு உன் பொண்ணை கல்யாணம் பண்றதுக்கு எனக்கு சம்மதம். உனக்கு சம்மதமா? விசாலம், நீ சொல்லுமா, உனக்கும் சம்மதம் தானே? அண்ணன், உங்க வீட்டுல சம்பந்தம் பண்றதுக்கு நாங்க கொடுத்து வச்சிருக்கணும்னு. என் தங்கச்சி நீ எப்படி கூட்டிட்டு போனியோ அதே மாதிரி உன் பொண்ண என் பையனோட நீ அனுப்பி வைக்கணும். அவன் உன்ன மாதிரியே உழைச்சி சம்பாரிச்சு பெரிய ஆளா வரட்டும் மாப்ள.
ரொம்ப சந்தோஷம் மச்சான். அண்ணே அண்ணே ரொம்ப சந்தோஷம் அண்ணே. யார் பேருக்கு அர்ச்சனை பண்ணணும்? அம்மன் பேருக்கு அர்ச்சனை பண்ணுங்க. கடவுளே. ஓம் விஸ்வேஸ்வராய நமः, ஓம் ஷாலாக்ஷாய நமः, ஓம் கல்யாணியாய நமः, ஓம் காமதாய நமः, ஓம் மகாகாளியாய நமः, ஓம் மகாபத்ராய நமः, ஓம் சூடாய நமः, ஓம் மனோன்மணியாய நமः, ஓம் நித்யாய நமः, ஓம் சர்வாய நமः. மச்சான் வாங்க. போலாம். சிவா போலாம். மச்சான் அண்ணே. வாங்க 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 உள்ள வாங்க. வாங்க. மாமா வாங்க மாமா. மச்சான் தட்டை வாங்கிங்க.